யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோவர்தன மலையின் சாபம் இதுதான் நம்ம பார்க்க போகிற கதை. கோவர்தன மலை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எதற்காக ரொம்ப சின்ன மலையாக மாறி இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த வரலாறு எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்க சம்ஹிதை எனும் நூலில் கூறப்பட்டுள்ள வரலாறு தான் இப்போ சொல்ல போகிற கதை. இப்போ பார்த்திங்கன்னா கோலோக விருந்தாவனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம். அவர் தான் எல்லா சகாக்களோடையும் சேர்ந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை விட பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோலோக விருந்தாவனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்கே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் கேட்குறார், நான் என்னுடைய திவ்யமான லீலைகள் எல்லாத்தையுமே பூலோகம் பௌதிக உலகமான பூலோகத்தில் என்னுடைய லீலைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ராதையும் அங்கே தோன்ற போகிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறார். உடனே ராதை அங்கே கேட்குறாங்க, பூலோகத்தில் கோவர்தன மலையோ இல்லை யமுனையோ விருந்தாவனமோ இல்லை, இந்த மூன்றும் இல்லாத இடம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது, அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் அதுக்கு சொல்கிறாரு, அந்த மூன்று விஷயங்கள் நீ எதிர்பார்த்த மாதிரி கோவர்தன மலையும் யமுனையும் விருந்தாவனமும் ஆல்ரெடி அங்கே போய் அவதாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே தோன்றியாச்சு, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னோட மகிழ்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய திவ்ய லீலைகளை அங்கே தான் அரங்கேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கதையோட ஆரம்பம் அப்படின்னு நினச்சிக்கலாம். முன்னொரு காலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சால்மலி த்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். த்வீபம் அப்படின்னு சொன்னால் அது தீவு அப்படின்னு பொருள். ஸோ சால்மலி அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா துரோணாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை தான் பெரிய மலை. அந்த மலை பார்த்திங்கன்னா மனித வடிவத்துலேயும் இருப்பாங்க. சத்தியயுகத்தில் பார்த்திங்கன்னா மலை ஒருத்தங்களுக்கு பிறக்கிறது, அந்த மலை வடிவம் கொண்டது, இது எல்லாமே ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம்தான். கடவுள்களாக பாவிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் அத்தனை பேருமே அப்போ இருந்ததெல்லாம். கலியுகங்களில் மட்டும்தான் வெறும் மனிதர்களால் நிரப்பப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த துரோணாச்சலம் அப்படிங்கிற மலை பார்த்திங்கன்னா பெரிய மலையாக இருந்தது. அவருடைய மனைவி அவங்க ஈன்றெடுத்த பிள்ளை தான் பார்த்திங்கன்னா கோவர்தன மலை. ஸோ இந்த கோவர்தன மலை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இமயமலை மற்றும் மேருமலை 33 கோடி தேவர்கள் அத்தனை பேருமே வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக பூலோகம் பிரவேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் ரொம்ப எழில் கொஞ்சிற மலை, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மலை, பார்ப்பவங்களோட கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பறவைகள் இருக்கிறது, பூத்து குலுங்கிறது, அதே சமயத்தில் பச்சை பசியல்னு இருக்கிறது, விலங்குகள் கொஞ்சி விளையாடுறது, இதை பார்த்தா யாருக்குமே இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தோன்றும். ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய இடம். சில காலம் கழியுது. அதுக்கப்புறம் சத்தியயுகத்தில் புலஸ்திய முனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முனிவர் புனித யாத்திரைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சால்மலி தீவுக்கு வரார். அங்கே வரும்போது துரோணாச்சலர்கிட்ட பார்க்குறார். பார்த்துட்டு இந்த கோவர்தன மலை எவ்வளவு அழகாக இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா அதில் எழில் கொஞ்சம் அழகு, அந்த குயில்கள் கூவுறது, பூக்கள் பூத்து குலுங்கி இருக்கிறது, அந்த இடத்த பார்த்துட்டு நகர்ந்து போகவே முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப ஆசைப்படுறார் அந்த மலை மேலே. அவர் லைட்டு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிவிட்டு துரோணாச்சலம் அதாவது கோவர்தன மலையுடைய அப்பா கிட்ட பேசுகிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா கோவர்தனரும் அங்கே நிற்கிறார். என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காசியிலேருந்து வரேன், தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் கோவர்தன மலையை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. காசியில் கங்கை இருந்தாலும் எழில் கொஞ்சம் மலை அப்படின்னு எந்த மலையும் அங்கே இல்லை. அந்த காரணத்தினால இந்த கோவர்தன மலையை எனக்கு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் அங்கே காசியில் வச்சுக்கிறேன். காசியில் வச்சுட்டு அந்த மலை உச்சியில் இருந்து என்னோடய தியானத்தை நான் சிறப்பாக பண்ணி முடிக்க முடியும், அதனால் எனக்கு கோவர்தன மலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கொடுக்குறீங்களா அப்படின்லாம் முனிவர்கள் கேட்குறதே இல்லை, தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பாங்க. தரலை அப்படின்னு சொல்லிட்டா எங்கேயும் சாபம் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. கொடுக்க மனம் இல்லாத மகனை பிரியத்துக்கு மனம் இல்லாமல் துரோணாச்சலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முகத்தெல்லாம் மாற்றி ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கே இவர் தவறுதலாக ஏதாவது சொல்லி முனிவர்கிட்ட சாபம் வாங்கிட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கோவர்தனர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அவங்களோட வர தயார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் சொல்லிடுறார். சொன்ன உடனே ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் நான் வருவேன், ஏன்னா நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய வலது கையால் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எனக்கு கொண்டு போகும்பொழுது வழியில் எந்த இடத்துலையுமே நீங்கள் கீழே வைக்கக்கூடாது, கீழே வச்சிங்கன்னா அந்த இடமே என்னுடைய நிரந்தரமான வாசஸ்தலமாக ஆயிரும். அந்த காரணத்தினால நீங்கள் கீழேயே வைக்காமல் நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அதுதான் உங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே எங்கே எந்த மலை இருக்கணும் அப்படின்றது அப்படின்னு ஒரு கோட்பாடுகளோடு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணருடைய உந்துதல் பிரகாரமாக இவங்க போகிறதே அந்த பிருந்தாவனத்தை டச் பண்ணி போகிற மாதிரியாக தான் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
மேலே அவர் பறந்து போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் கீழே வந்து பிருந்தாவனத்தை பார்க்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கக்கூடிய பச்சை பசேல்னு இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதை அவர் மேலேருந்து பார்க்கும் பொழுது உடனே கோவர்தன மலையும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுதான் வந்து நம்ம இருக்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரோட சித்தியால் என்ன பண்ணுறாருன்னா புலஸ்திய முனிவருக்கு இயற்கை கடன்கள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். உடனே எதை பற்றி யோசிக்காமல் புலஸ்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோவர்தன மலையை பிருந்தாவனத்தில் வைக்கிறார். வச்சுட்டு அவருடைய இயற்கை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப எடுக்கிறார். எதையும் யோசிக்கல. அவர் கொடுத்த அந்த வாக்கெல்லாம் மறந்துட்டார். எடுத்தால் மழை வரவே இல்லை. இப்போ என்ன யோசிக்கிறாருன்னா இது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு கோச்சிக்கிட்டு நீ வந்து இங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அதனால் என்ன நீ யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியே அவரோட வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுறார். ஈடுபட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக முனிவர்கள் கோபம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சாபத்தை கொடுத்தே தீருவாங்க. அந்த சாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தினம் ஒரு கடுகளவு நீ வந்து குறைய கடவாய் அப்படின்ட்டார். மலையோட உயரம் வந்து தினம் ஒரு கடுகளவு கரைய கடவாய். ஸோ டெய்லி ஒரு கடுகளவு கரைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியயுகத்துக்கு முன்னாடி தோன்றியது கோவர்தன மலை. அதுக்கப்புறமா சத்தியயுகத்தில் சாபத்தை வாங்கிட்டு அப்படியே கரைஞ்சி இப்போ எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 80 அடி உயரம் மட்டுமே இருக்குது. ஆரம்பத்தில் இது எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது 64 மைல் நீளமும் 40 மைல் அகலமும் 16 மைல் உயரமும் கொண்டது தான் கோவர்தன மலை. ஆனால் இப்போ என்ன அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 80 அடி உயரம் மட்டுமே இருக்குது. அதாவது இந்த சாபத்தின் காரணமாக தான் கோவர்தன மலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சின்ன ஒரு மகுடாவே, அதாவது மண் முகுடா தான் இப்போதைக்கு இருக்குது. மலை அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இதுதான் கோவர்தன மலை பட்ட சாபம் பற்றின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் நீங்கள் கேட்கணும் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.